ஏற்கனவே சென்ற வாரம் உச்சநீதிமன்றம் இதுல ஒரு முடிவு தெரியும் வரைக்கும் இது ஒரு அப்பீல் வழக்குல கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு முடிவை தெரிவிக்க வேண்டாம், ஏற்கனவே ரிசர்வ் செய்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அந்த ஒரு ஸ்டே ஆனது தொடர்கிறது. ஆக இந்த ஒரு அப்பீல் வழக்கில் தீர்ப்பு இப்பொழுது வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. பவானி சிங்கை அரசு வழக்கறிஞராக நியமித்தது செல்லுமா செல்லாதா என்று உறுதியாக உச்சநீதிமன்றம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் வரை கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் நடந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனது வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கிறது. மேலும் தாமதங்கள் எழுகின்றன. இந்த நிலையில நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். திரு ரமேஷ், இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி பார்க்கிறீங்க? உச்ச நீதிமன்றத்தில் மேலும் ஒரு கட்டத்தை கடந்து தான் ஒரு பவானி சிங்குடைய நியமனம் சார்ந்த ஒரு முடிவு தெரியறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய இன்டர்பிரேஷன் இதுல? அதாவது இந்த வழக்கை பொறுத்தளவு அங்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் சொத்து வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ இல்லையோ, உச்ச நீதிமன்றத்தில் பவானி சிங் நீக்கம் தொடர்பாக என்ன தீர்ப்பு என்பதுதான் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருந்தது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சொத்து வழக்கில் வழக்கு விசாரணை முடிவிற்று இருதரப்பு வாதங்கள், அரசு தரப்பு மற்றும் ஜெயலலிதா தரப்பு உள்ளிட்ட அந்த 4 பேர் தரப்பு வாதங்கள்லாம் முடிவிற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இன்று அந்த இரு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி பானுமதி செல்லும் என்றும், ஆனால் மதன் பி லோகர் செல்லாது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இது சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை மீண்டும், அதாவது தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மீண்டும் விடுதலை ஆவார் என்ற அதிமுகவினுடைய எதிர்பார்ப்புக்கு பெரிய ஒரு இழப்பு என்று, அதாவது அவர்களுக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால், அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துவிடும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். அடுத்த மாதம், அதாவது இந்த தீர்ப்பு இன்று, அதாவது பவானி சிங் நியமனம் செல்லும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் அடுத்த வாரமோ அல்லது நாளை மறுதினமோ கர்நாடக உயர்நீதிமன்றம் நீதிபதி குமாரசாமி சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளித்திருப்பார். எனவே அதில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்றுதான் அதிமுகவினர் எதிர்பார்த்தனர். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட இது பார்க்கும்போது இந்த வழக்கினுடைய போக்கு என்பது இன்னும் பல மாத காலம் எடுக்கும் என்றே தெரிகிறது. ஏனென்றால் இப்போது அந்த அரசியல் சாசன அமர்வு, அதாவது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் கோடை விடுமுறை விடப்பட்டு பிறகுதான் அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும். அதன் பிறகு அந்த முடிவை பொறுத்து தான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் அந்த சொத்து குவிப்பு வழக்கின் மீதான விசாரணை நடைபெறுமா அல்லது பவானி சிங் நியமனம் செல்லும் என்று அந்த 3 நீதிபதிகள் கொண்டு சொல்லப்பட்டால் அந்த தீர்ப்பு வழங்கப்படுமா? இதற்கிடையே குமாரசாமி வர வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஓய்வு பெற வேண்டும் என பல சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே இது ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. தொடர்ந்து, அதாவது இந்த தீர்ப்பின் சொத்துக்கு வழக்கினுடைய தீர்ப்பு தேதி தொடர்ந்து தள்ளி போகும் சூழ்நிலையை உருவாகி இருக்கிறது. பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நீங்களே சொன்னீங்க, உச்ச நீதிமன்றத்திலையும் சரி கர்நாடக உயர் நீதிமன்றத்திலையும் சரி சம்மர் வெக்கேஷன் மேலே தொடங்குது. ஆக அது ஏறத்தாழ 1 மாதம் போயிடும். ஒருவேளை பவானி சிங்கை நியமித்தது செல்லும் அப்படிங்கிற உத்தரவு வந்தாலும் கூட இந்த ஒரு சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது இடையில வருது. இதை தாண்டி மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ரமேஷ்குமார், எப்போ அந்த இறுதியான ஒரு முடிவை உச்ச நீதிமன்றம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா இந்த ஒரு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கான ஒரு காலம் தேவைப்படுகிறது. அது விசாரிக்கணும். அதற்கு பிறகுதான் அதில் ஒரு இறுதி நிலைப்பாடு எடுக்கணும். இந்த ஒரு பவானி சிங் நியமனம் சார்ந்த இந்த ஒரு வழக்கில் எப்பொழுது ஒரு இறுதி முடிவை நாம் எதிர்பார்க்கலாம்? ஏனென்றால் இப்போ தற்போது ஏப்ரல் மாதம், அடுத்த மே மாதம் முழுவதுமே கோடை விடுமுறை உச்சநீதிமன்றத்தில் விடப்படும். அதன் பிறகு யார் இந்த 3 நீதிபதிகள், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய 3 நீதிபதிகள் யார் என்பதை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தத்துவதான் முடிவு செய்வார். அதன் பின்பு அந்த அமர்வு அமர்ந்த பிறகு மீண்டும், அதாவது திமுக தரப்பில் ஒரு வாதம், பிறகு கர்நாடக அரசு சார்பில் ஒரு வாதம், பவானி சிங் சார்பில் ஒரு வாதம், இப்படி அனைத்து முத்தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும். அந்த முத்தரப்பு வாதம் என்பது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் 2 சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் போக, ஏனென்றால் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மீண்டும் இது ஏனென்றால் ஒரு சட்ட நுணுக்கம் வாய்ந்த ஒரு சட்ட சிக்கலான ஒரு பிரச்சனை. ஏனென்றால் இதற்கு முன்னுதாரணங்கள் இல்லை. இதுபோல ஒரு வழக்கு இப்போதுதான் புதிதாக எழுந்துள்ளது. இதற்கு ஏதாவது ஒரு முன்னுதாரணங்கள் இருந்திருந்தால், தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி இந்த வழக்கு எளிதாக முடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது புதிதாக எழப்பட்ட ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. இந்த சட்ட ரீதியான பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதுதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஒரு நீண்டது ஒரு விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஏப்ரல் மே ஜூன் மாதத்தில் விசாரணை நடைபெற்று மீண்டும் அதற்கு பிறகு ஒருவேளை பவானி சிங் நியமனம் செல்லாது என்றால் மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை நடைபெறும். சொத்து குவிப்பு மீதான அந்த சொத்து வழக்கின் மீதான விசாரணை நடைபெறும். அப்படி பார்க்கும்போது ஜூன் ஜூலை என இன்னும் ஒரு 3 மாதங்களாவது ஆகிவிடும் என்றே தெரிகிறது. ஹரி.
சென்ற வாரம் இந்த ஒரு வழக்கை ஒத்தி வைக்கும் பொழுது, தீர்ப்பை ஒத்தி வைக்கும் பொழுது, இந்த 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த இன்று வரைக்கும் ஒரு இறுதி தீர்ப்பை, அதாவது அப்பீல் வழக்கில் தீர்ப்பை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில அது மேலும் தொடர்றதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. இப்போ அந்த ஒரு ஸ்டே ஆனது மேலும் தொடர்கிறது இல்லையா திரு ரமேஷ்? கட்டாயம் அது தொடரும் என்றால் இது ஒரு நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கு. இதனுடைய சட்ட சிக்கலை ஒரு நிர்ணயிக்கப்பட வேண்டிய வழக்கு. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே அந்த 2 நீதிபதிகள் வழங்கிய உத்தரவு அந்த மீண்டும் 3 நீதிபதிகள் விசாரித்து முடிக்கும் வரை நீட்டிக்கப்படும். அப்படி பார்க்கும்போது கர்நாடக அந்த உயர்நீதிமன்றத்தில் சொத்து வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது, வழங்கும் கூடாது. என்னால் அது மறவும் கிடையாது. ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு நிலவில் இருக்கும்போது எந்த ஒரு நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்தை மீறி எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. அது ஒரு நடைமுறை. அங்கு கர்நாடக ஒருவேளை உச்சநீதிமன்றம் எந்த தடை உத்தரவு இல்லை என்றாலும் கூட அதற்கான கீழ் நீதிமன்றம் தான் உயர்நீதிமன்றம். அப்படி பார்க்கும்போது உயர்நீதிமன்றம் கட்டாயம் உச்சநீதிமன்றத்தை மதித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி பார்க்கும்போது இது அந்த தடை என்பது, அந்த வழக்கு தீர்ப்பு வெளிவதற்கான தடை என்பது நீட்டிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் வழக்கமாக ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் போது அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்படும் பொழுது காவல்துறை கைது செய்வதற்காக தயாராக இருக்கும். இருந்த போதிலும் உயர்நீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் மனு அந்த மனுதாரர் தாக்கல் செய்திருந்தால் காவல்துறை அதை நடவடிக்கை எடுக்காது. ஏனென்றால் அங்கு உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு நிலுவில் இருக்கிறது. அங்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையிலே காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது. அப்படி பார்க்கும்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய பிரச்சினை அலசப்பட வேண்டி இருப்பதனால் கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை முடியும் வரை வழங்காது என்று நாம் கருதலாம்.